கைனகோமாஸ்டியா அப்படின்னா என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கைனகோமாஸ்டியா அப்படின்றது மேலினுடைய செஸ்ட் ரீஜன் வந்து ஃபீமேலுடைய செஸ்ட் ரீஜன் போல என்லார்ஜ் ஆகிறது, அங்க இருக்கக்கூடிய தசைகள் வளர ஆரம்பிக்கும். அதுதான் கைனகோமாஸ்டியா அப்படின்ட்டு சொல்லுவோம். இது யூஸ்வலா எதனால ஏற்படுது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். யூஸ்வலா டெஸ்டோஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ட்டு 2 ஹார்மோன்ஸ் இருக்குங்க. டெஸ்டோஸ்டரான் மேல் செக்ஸ் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மேல்லயும் சம் அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் பிரசன்ட் ஆகிருக்கும், ஃபீமேல்லயும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டரான் பிரசன்ட் ஆகிருக்கும். கைனகோமாஸ்டியா எப்போ வரும் அப்படின்னா மேல்ஸ்ல அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது அதிக அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டரான் கம்மியாகும் போது தான் கைனகோமாஸ்டியா வரும். கைனகோமாஸ்டியா வேற எதனாலலாம் வரும்னு பாத்தீங்கன்னா சம் மெடிகேஷன்ஸ் மூலியமா வரும். ஒருத்தவங்க வந்து ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அல்லது ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைனகோமாஸ்டியா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருத்தங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க அல்லது சில ட்ரக்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் கைனகோமாஸ்டியா வருங்க. கைனகோமாஸ்டியா ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா அது சர்ஜிக்கலா தான் ரிமூவ் பண்ண முடியும். மற்றபடி வெயிட் லாஸ் பண்றது, ஹார்மோனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறது, இதன் மூலியமா கைனகோமாஸ்டியாவை கியூர் பண்ணலாம். தட்ஸ் ஆல். பை.